நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பரில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகுது மற்றும் நல்ல மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ரோமன்ஸ் எஸ்ஏயாக இருக்குது. அதில் கட்டாயமாக ஒரு எஸ்ஏயாவது ஒரு எஸ்ஏவாவது படித்து எழுதி தான் ஆகணும். பரீட்சா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் டாகூர், கிருத்தும் உபக்ரக், சமைக்கா சதுப்யோக், இந்த எஸ்ஏஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு ரோமன்லேயும் ஒவ்வொரு எஸ்எஸ் எழுதுனா மட்டும்தான் இந்த பேப்பரில் நல்ல மார்க் எடுக்க முடியும். எல்லாமே கிராமர் ரோமனாக இருக்கிறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட எல்லாத்தையும் தப்பு போட்டுருவாங்க. இப்போ வச்சனை, லிங்கு, வாட்சிய பதிலி இதெல்லாம் காக்கு கீயை போட்டுறீங்க, இல்லை துணைக்காலுக்கு மறந்துடுறீங்க, துணைக்கால் போட, இதுக்கெல்லாம் மார்க் போயிடும். அதனால் எஸ்ஏஸ் கட்டாயமாக அட்டன் பண்ணணும். அடுத்து பின்ன பின்ன அர்த்தமுமே வாக்கியோங்க அது எல்லாமே படிங்க. சமானார்த்தி சப்த எல்லாத்தையும் படிங்க. வச்சனை, லிங்கு, அப்புறம் வாட்சிய பதிலியே இதிலலாம் சாய்ஸே விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். சூச்சனாக்கே அதாவது எல்லாத்தையுமே படிக்கணும். சூச்சனாக்கே அனுசார் பதிலியே, கஹாவத்தோங்கு அப்படின்னா ப்ராவர்ப்ஸு, டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு ஹிந்தி. அப்புறம் ஹிந்தி டு இங்கிலீஷ்க்கு பேராகிராஃபும் இருக்கும், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணும்போது தான் நம்ம பாஸ் ஆகிறதா இருக்கட்டும் அல்லது நல்ல மார்க் எடுக்கிறதுனா கூட இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணி எழுதி பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இதை தாண்டி படித்தாலும் நல்லது தான், படிக்க வேண்டான்னு சொல்லலை. தன்யவாத்.